திருவள்ளூரைச் சேர்ந்த 10 வயது சிறுமி அங்குள்ள பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறார். ஆரம்பாக்கத்தில் இவரது பாட்டி வீடு உள்ளது. கடந்த ஜூலை 12ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் அங்கு செல்ல கிளம்பினார். ரயில் நிலையத்தை கடந்து மாந்தோப்பு வழியாக தனியாக நடந்து சென்றார். மதிய நேரம் என்பதால் ரயில் நிலையம் அருகே ஆள் நடமாட்டம் இல்லை. அப்போது சிறுமியை 25 வயதுடைய வாலிபன் பின்தொடர்ந்து சென்றுள்ளான். அந்த இடத்தில் ஆட்கள் யாரும் இல்லாததால் சிறுமியை பலவந்தமாக மாந்தோப்புக்குள் தூக்கிச் சென்றான். பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளான். சுதாரித்த சிறுமி அவனது கண்ணில் மண்ணை தூவிவிட்டு தப்பியுள்ளார். தனக்கு நேர்ந்த கொடூரம் குறித்து பாட்டியிடமும் உறவினர்களிடமும் சிறுமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சிறுமியை அருகில் உள்ள அரசு மருத்துவமனையிலும் சேர்த்துள்ளனர். நடவடிக்கை எடுப்பதில் ஆரம்பாக்கம் போலீசார் காலதாமதம் செய்ததால் சிறுமியின் உறவினர்கள் கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி ஜெயஸ்ரீயிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து அவரது தலைமையில் விசாரணை நடக்கிறது. சிறுமியிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அப்போது பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட நபர் ஹிந்தியில் பேசியது தெரியவந்தது. சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி பதிவுகளில் சிறுமியை வாலிபர் தூக்கிச் சென்றது பதிவாகியுள்ளது. ஆனால் சம்பவம் நடந்து 5 நாட்களாகியும் காமுகன் பதுங்கியிருக்கும் இடத்தை போலீசாரால் கண்டறிய முடியவில்லை. ஆரம்பாக்கம் மற்றும் ஆந்திர மாநில எல்லைகளில் பதிவாகியுள்ள சிசிடிவி பதிவுகளும் ஆய்வு செய்யப்பட்டது. தெளிவான வீடியோ ஆதாரங்கள் கிடைத்த பின்னரும் துப்பு துளக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர்.